சொன்னீங்க. உங்க 5த் மந்த் வளகாப்புல மினியேச்சர் கியூட்டா இருந்துச்சு. அதே மாரி இப்ப 7த் மந்த்ல நெறைய இடத்துல டிஸ்ப்ளே பண்ணியிருந்தோம். இது மினியேச்சர் எல்லாமே அம்மா தட்டு சீர்வரிசை. ஸோ அதெல்லாமே கஸ்டமைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்டி டெஷன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் அம்மா ஆர்டர் குடுத்துருந்தாங்க. அந்த அக்கா வந்து எனக்கு வந்து இன்ஸ்டா மூலியமா தெரியும். அம்மாவுக்கு தெரியும். ஸோ அம்மா சொன்னாங்க, "நான் பார்த்துக்கிறேன்டா, நான் ஆர்டர் பண்ணிடுறேன்" அப்படின்னு. சரி எப்படி வரப்போகுது, ஏது வரப்போகுதுன்ற ஐடியா இல்ல. பட் ஆனா கடைசியில அந்த மினியேச்சர் பார்க்கும்போது அவ்ளோ கியூட்டா அழகா பண்ணியிருந்தாங்க. டயப்பர் பொக்கேலாம் குடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். நிறைய கியூட்டா இல்லை ரொட்டேட்லாம் ஆகிட்டு இருந்துச்சு. அது இந்த 90s கிட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன மோட்டரை வச்சு ஒரு பேட்டரி வச்சு சுத்த விட்டோம்னா நமக்குலாம் ரொம்ப இதாக பிடிக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பொம்மை அப்படி சுத்திட்டு இருந்துச்சு. ஒன்று ராட்டினம் சுத்திட்டு இருந்துச்சு. அப்புறம் முருகர், லட்சுமி, எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 16 பெற்ற பெருவாழ்வு வாழ்க நம்ம சொல்லுவோம்ல, அந்த 16 செல்வங்களையும் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருந்தாங்க. அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாகவே வந்திருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அவங்களோட அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. பார்த்தா எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஒரு வந்தப்பே நாங்கள் என்ன நினச்சோம், நம்ம சொந்தக்காரங்க தான் நினச்சி தான் நாங்கள்லாம் பழகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னும்போது, ஆஹா வேற லெவல் அப்படிங்கும்போது அவங்க மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயம் பண்ணி கடைசியாக அவங்க போகும்போது எப்படி தெரியுமா ஆகிட்டாங்க, எங்களுக்கு ஒரு நெருங்கின சொந்தம் மாதிரி.